அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை செப்டம்பர் மாதம் தொடங்க பாஜக திட்டம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி செப்டம்பர் மாதம் முதலே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் தொடக்கத்திலேயே 40 தொகுதிகளை பாஜகவிற்கு அதிமுக வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வளர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 கட்சி தொண்டர்களும் இணைந்து தேர்தல் பணியாற்றக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக 2 கட்சியின் தலைமை சார்பில் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதன்படி பாஜகவோ அல்லது அதிமுகவோ எந்த கட்சி ஆளும் அரசுக்கு எதிராக தமிழகத்திலே போராட்டங்களை அறிவித்திருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை முன்வைத்து திமுகவை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்களிலே அதிமுக நடத்தினால் அதில் பாஜக தொண்டர்களை பங்கேற்க செய்ய வேண்டும். பாஜக போராட்டம் அறிவித்து நடத்தினால் அதில் அதிமுக தொண்டர்களை பங்கேற்க செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் 2 கட்சி தொண்டர்களுக்கு இடையே அந்த ஒரு மனநிலையை தேர்தலுக்கு முன்பாகவே ஏற்படுத்த முடியும் என்பதால் போராட்டங்களில் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு முடிவினை அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றது. அண்மையில் நயினா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றிருந்த அந்த தேசிய கொடி அணிவகுப்பு போராட்டத்தில் கூட அந்த நிலையில் பல்வேறு அதிமுக பிரமுகர்கள், முக்கிய நிர்வாகிகள் அதில் பங்கேற்றிருந்தார்கள். முன்னோட்டமாக அது நடைபெற்றிருந்தது. எனவே செப்டம்பர் மாதம் தொடங்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையிலே ஏறக்குறைய 40 தொகுதிகளை கேட்பதற்கு அதிமுக கூட்டணியிடம் பாஜக தரப்பில் முடிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று சென்னையை பொறுத்தவரையிலே வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன பாஜகவால். விருகம்பாக்கம், வேளச்சேரி, தியாகராய நகர், துறைமுகம், மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜகவில் எதிர்பார்க்கின்றார்கள். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரை அவர் விருகம்பாக்கம் அல்லது தியாகராய நகர் தொகுதியை எதிர்பார்க்கின்றார். அதே போன்று வினோத் பி செல்வத்தை பொறுத்தவரை வழக்கமாக துறைமுகம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவர் துறைமுகம் வேண்டாம், இந்த முறை தியாகராய நகர் வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எச்.ஜி. சூர்யா மற்றும் பாஜகவின் மாநில பொறுப்பில் இருக்கும் மற்றொருவரான டால்பின் ஸ்ரீதருக்கு இடையே ஒரு போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மொத்தமாக சென்னையை பொறுத்தவரை ஏறக்குறைய 6 தொகுதிகளில் களமிறங்குவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கின்றது. தமிழக அளவிலே 40 தொகுதிகளை அதிமுக பாஜகவிற்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றார்கள். செப்டம்பர் மாதத்திலேயே அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் எனவும் உடனடியாக தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை திமுகவிற்கு முன்பாகவே விரைவாக தொடங்க வேண்டும். தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல் பரப்புரையை தமிழகத்தில் தொடங்க வேண்டும் எனவும் பாஜக திட்டமிட்டிருக்கின்றது. அதிமுக சார்பில் விரைவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற உள்ளது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைவாக முடிப்பது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த தொகுதிகளை பாஜகவிற்கு விட்டுத் தரலாம் என்பதற்கான ஒரு முடிவினை எடுக்க இருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.